யாரது? சத்தம் போட்டேன். போலீஸ் துரத்துக்கு வருது. கதவை தட்டி யாராவது வந்தாங்க கேட்டா யாரும் வரலன்னு சொல்லணும். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்களா? இல்லையே. யாரு சிவகாமி? போலீஸ்காரங்க. என்ன விஷயமா? ஒண்ணுமில்ல பெரியவரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பெரிய கொள்ளக்காரன் தொத்திட்டு வந்தோம். அவன் இங்க ஒளிஞ்சிருப்பானு சந்தேகம். அதை தேடி பாக்குறான். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நிச்சயமா இங்க யாரும் வரலையே? இல்லைங்க, குழந்தைக்கு மாரியாத்தா போட்டிருக்கு. சரி சரி, நாங்க வர்றோம். போயிட்டாங்களாமா? சரி சரி, கதவை தாப்பா போட்டுட்டு ஜாகிரதையா படுத்துக்கணுமா? ரொம்ப நன்றி. மனப்பூர்வமா செய்யற நல்ல உதவிகளுக்கு கூட நான் நன்றி எதிர்பார்க்கவில்லை. இதுக்கு தேவையில்லை, போவீங்க. போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு நினைக்கிறியா? பின்ன இந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் போலீஸ்ல மாட்டிக்க வேண்டிய நிலை எனக்கு வந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள நீயே நுழையணும். வேலூர் ஜெயில 4 வருஷமா இருக்கான பேங்க் மேனேஜர் சோமநாதன், அவன் வீடு இதுதானே? ஆமா. அதனாலதான் வந்தேன். நீ உன் புருஷன் ரூம்மேட்டுமா? புரியலையா? நாங்க 2 பேரும் ஒரே ஜெயில் கம்பி தான் எண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி எண்ணாலும் 10 கம்பி தான், அப்படி எண்ணாலும் 10 கம்பி தான். இதையே அப்பவே சொல்லல. வந்து நின்ன உடனே துப்பாக்கி நீட்டாம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்தவங்க என்ன தள்ளிட்டு போயிருப்பாங்க. இப்படி ஒருத்தர் வரப்போறதா அவர் எனக்கு எழுதவே இல்லையே. நான் முன்னாடியே போக போறது அவனுக்கே தெரியாதே. ஏன்? அவங்களா பெரிய மனசு பண்ணி என்ன விடுதலை பண்றது என்ன பொறுத்த மட்டும் ரொம்ப கௌரவ குறைச்சலான விஷயம். அதனால நானே தப்பிச்சு வந்துட்டேன். ஆமா, அவர் எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்காரு? சௌக்கியமா இருக்கிறாம்மா, சௌக்கியமா இருக்கிறான். நேரத்துக்கு சாப்பிடுறது தூங்குறது வெளி உலகத்துக்கு சுகமான வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா உள்ள அதுதான் தண்டனை. என்ன செய்யறான்னு கேட்டேன். ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இல்லாட்டி பூட்ஸ் உதையும் லத்தி அடி அவனை உயிரோட விட்டு வச்சுட்டாரு. எப்படி பொழுது போகுதுன்னு கேட்டப்பார். அதான் பெரிய வேடிக்கை. 300க்கும் மேற்பட்ட ஆயுள் தண்டனை கைதிகள், 500க்கும் மேற்பட்ட 5 வருஷ கைதிகள், 1000க்கும் மேற்பட்ட என்ன மாதிரி வாடிக்கை கைதிகள், இப்படி 3000 கைதிகள் வந்து போயிட்டு இருக்கிற இடத்துல பொழுது போறதா கஷ்டம். எங்க கதையை பேசியே பொழுது கழிச்சுவோமா? நீ எதுக்காம கண்ணீர் விடுற? கண்ணியமான வேலையில கௌரவமான குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டிய என் கணவர் இப்ப இருக்கிற நிலைமை நினைச்சு பார்த்தேன். ஐயா, ஜெயிலுக்கு போறது கௌரவ குறைச்சலா? அம்மா, கௌரவத்துல உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா? எங்க வட்டாரத்துல ஒருத்தனுக்குள்ள கௌரவமே அவன் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனான்றத வச்சுதான். அப்பதான் மதிப்பா மரியாதையா வாய் விட்டு அவனை வாத்தியாரேன்னு கூப்பிடுவான். அது இருக்கட்டும், சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேனே. இன்னும் 1 வாரத்துல உன் புருஷனை விடுதலை பண்ணிடுவாங்கம்மா. இன்னும் 1 வாரத்துல அவரை விடுதலை பண்ணிடுவாங்களா? நிச்சயமா வந்துருவாரா? உன் புருஷனே ஆசைப்பட்டு அங்க இருக்கணும்னு நினைச்சா கூட வச்சிருக்க மாட்டாங்க, அனுப்பிச்சிருவாங்க. அதை சொல்லிட்டு போத்தாம வந்தேன். வரமா? இல்லைங்க, எத்தனையோ ஆபத்துகளுக்கு நடுவுல வீடு தேடி வந்து நல்ல செய்தி சொன்னீங்க. ஏதாவது சாப்பிட்டு போங்க. என்னம்மா கேட்ட? ஏதாவது சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன பார்த்து சாப்பிடுறீங்களான்னு ஒருத்தர் கேட்கறது இதுதாம்மா முதல் தடவை. கேட்கிற முதல் பொம்பளை நீதான் தாயே. ஏன் இது வரைக்கும் யாருமே உங்களை அப்படி கேட்டது இல்லையா? கேட்டதும் இல்ல, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுத்ததும் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேம்மா, சாப்பிடுறேன். உண்மையிலே எனக்கு நல்ல பசிதான். வந்த உடனே சோறு கேட்கணும் தான் நினைச்சேன். ஆனா எதையும் அடிச்சு புடுங்கியே தின்னு பழகிட்டேன்னா கேட்டு வாங்கி திங்கிறது கேவலமா பட்டுச்சு. கேட்டு வாங்கி சாப்பிடுறது கேவலமா இருக்கலாம், ஆனா அடிச்சு பிடிங்கி சாப்பிடுறது அதை விட கேவலம். அது சரி, நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதின்னு தெரிஞ்ச பிறகும் எப்படி ஒன்னால இவ்வளவு பரிவா சாப்பிடுறீங்களான்னு கேட்க முடியுது? படியேறி வந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க முகமும் வயிறும் வாடாம அனுப்புறதான் குடும்ப பெண்ணுக்கு லட்சணம். சரிம்மா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த பிறகு ஒருவேளை சோறு ஆறாம உட்கார்ந்து நான் சாப்பிடல. நீ சோத்த போடுமா, நல்ல ஒரு பிடி பிடிச்சிட்டு நான் புறப்படுறேன். தண்ணி விட்ட சோறு ஊறுகாயும் இருக்கு, பரவாயில்லையா? இது கூட கிடைக்காத நாள் எத்தனைன்னு எனக்கு கணக்கே மறந்து போச்சுமா. நீ வாட்டு போடு. ஏமா, குழந்தைக்கு நிஜமாவே மாரியாத்தா போட்டிருக்கா? இல்லைங்க, அவ பிறந்ததுல இருந்து அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை.
அவர் ஜெயில இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. அவர் சிலோன்ல வேலைக்கு போயிருக்காருன்னு நான் அவளை நம்ப வச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த பிஞ்சு நெஞ்சத்துல அப்பா இல்லையேங்கிற ஏக்கம் அதிகமா வளர்ந்துருக்கு. உனக்கு அப்பா இல்லைன்னு யாராவது கேலி செஞ்சா அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவா. இன்னைக்கு அப்படி ஒரு சண்டையில ஸ்கூல் மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்துட்டா. அந்த அதிர்ச்சியில காலும் கையும் விளங்குது. அம்மா, ஆண்டவன் நல்லவங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரே வாரத்துல உன் புருஷன் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருவான். இல்ல நானே ஜெயில் கம்பியை வளைச்சு அவனை வெளியே கொண்டாந்துடுறேன். அம்மா, ஜெயில தர்ற களிச்சோத்தை தின்னு தின்னு மறந்து போன நாக்குல இப்பதாம சுரணையே வருது. ஊருக படுட்டா. இன்னும் கொஞ்சம் போட்டுமா? போதுமா, போதும். குழந்தை கைகால் விளங்கலன்னு சொன்னேன். இந்த மாதிரி எந்திரிச்சு ஓடியாது. உமா, அப்பா வந்துட்டீங்களாப்பா? அம்மா, அப்பா வந்தாச்சு. அப்பா, எங்களை விட்டு எங்கேயுமே போக கூடாது. போக மாட்டீங்களாப்பா? இனிமேல் நான் உங்களை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். உமா, வா, போய் பாரு. நீ போ, நான் அப்பா விட தான் இருப்பேன். அப்பாவை விட மாட்டேன். அப்பா, குழந்தை தூங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். நான் இன்னைக்கு தூங்கவே போறதில்லை. உமா, அப்பா, சரிம்மா, சரி. சிவகாமி, சிவகாமி, என்ன மாமா? உன் புருஷன் ராத்திரியே வந்துட்டானாமல்ல, என்ன எழுப்பி இருக்க கூடாதாமா? ஆமா உமா, நீ எப்படிமா மாடிக்கு வந்த? அப்பாவை பார்த்ததும் ஏந்து ஓடுனேன். கால் சரியாயிடுச்சு தாத்தா. டேய் சோமு, டேய் சோமு. அப்பா, ஒன்னதாப்பா தாத்தா கூப்பிடுறாரு. டேய் டேய், இப்போது பெண்டாட்டி பிள்ளை வீடு வாசல்ங்கிற நினைப்பு வந்துச்சா? எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிக்காம போனியே. இந்த பச்சை குழந்தை உன்னை நினைச்சு எப்படி துடியா துடிச்சது தெரியுமா? பத்திரமாத்து தங்கம். இந்த பொண்ணு சிவகாமிய எப்படிடா 4 வருஷமா தனியா பிரிஞ்சு வாழ உன்னால முடிஞ்சது? வந்து டேய், இருக்கிறத வச்சுக்கிட்டு இவங்களோட கண்ணியமா இந்த ஊர்ல பழைக்க வழிய பாரு. ஆமா அப்பா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மறுபடியும் எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாதப்பா. வந்துச்சுருங்க. டேய், மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்ல, இவகிட்ட கேள்றா. நிராதரவா நீ விட்டுட்டு போன இந்த குடும்பத்தை காப்பாத்தினாலே இந்த உத்தமி கிட்ட கேள்றா. ஏன் தாத்தா அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? திட்டலாமா? திட்டல, அன்பையும் பாசத்தையும் சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியாதுடா பாவின்னு சொல்றேன். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு கண்ணுதாண்டா இல்ல, அறிவு இருக்கு. ஆமா, உன் குரல் ஏன் மாறி இருக்கு? ஏண்டா பதில் பேசாம நிக்கிற? தொண்டையில ஒரு சின்ன ஆபரேஷன். சரி சரி, போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்காவது எங்க கூட உட்காந்து ஒன்னா டிபன் சாப்பிடு. நான் உனக்கு ஆமா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உமா வாமா போகலாம். அப்பா
இத போயிட்டு ஒரு நிமிஷத்துல வந்துடுறம்மா. எங்கேயும் போக கூடாது. ஒழுங்கா சொன்ன பேச்சு கேட்கல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ராத்திரி தான் வந்த அதுக்குள்ள ஊர் சுத்த கிளம்பிட்டியே. இன்னும் 2 நாளைக்கு எங்கேயும் வெளியே போக கூடாது. சிவகாமி அவரை எங்கேயும் விடாதம்மா.